அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய மங்களம் தரும் மார்கழி என்ற நிகழ்வில் இன்று நாம் பார்க்கக்கூடியது திருவெண்பாவை. பாடல் எண் 1. மார்கழி நோற்றத்தால் மார்கழி நோன்பு என்றும், கன்னிப் பெண்கள் நோக்கப்படுவதால் பாவை நோன்பு என்றும் கூறப்படுகின்ற இந்த மார்கழி நன்னாளில் முக்கியமாக பெண்கள் ஏற்கக்கூடிய விரதம், அதாவது ஏற்கக்கூடிய விரதத்தை மார்கழி நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த கன்னிப் பெண்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டினுடைய வளமானது செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தங்களுடைய பால் வளமெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தங்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் மிகச் சிறந்தவர்களாக வருங்காலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இருக்கக்கூடியதான் இந்த பாவை நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட இந்த திருவெண்பாவை எடுத்துக்கொண்டோமானால், திருவெண்பாவை சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை போற்றி எழுதப்பட்ட பாடல்கள். கன்னியர்கள் விடியற்காலையில் எழுந்து மற்ற பெண்களை எல்லாம் எழுப்பி ஆற்றங்கரைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மணலால என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய பாவை போன்ற ஒரு உருவம் ஒன்று செய்து அதெல்லாம் மலர் சூட்டி பார்வதி தேவியை தூய்த்து பாடக்கூடியதுதான், தூய்த்து வழிபடுவாங்க. இப்படிப்பட்ட செய்திகளை மாணிக்கவாசகர் சிவபெருமானின் மீது இயற்றிய இந்த திருவெண்பாவை பார்த்தீங்கன்னா 20 பாடல்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. இந்த 20 பாடல்களோடு சேர்த்து திருப்பள்ளி எழுச்சியில் இருக்கக்கூடிய 10 பாடல்களையும் சேர்த்து மார்கழி மாதத்துல 30 பாடல்களாக, தினந்தோறும் ஒரு பாடல்கள் வீதம் 30 பாடல்களாக இசைக்கப்படுகிறது. திருவெம்பாவை இயற்றிய மாணிக்க வாசகரை பார்த்தோமானால், இவர் சைவ சமய குரவர்கள் 4வரில் ஒருவர். இவர் திருவாசகமும் திருக்கோவையார் இரண்டையுமே பாடியுள்ளார். கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரகுண பாண்டியனுடைய காலத்தைச் சேர்ந்தவர் தான் இவர். அரிவர்த்தன பாண்டியனுடைய தலைமை அமைச்சராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. இவர் பாடின திருவெண்பாவில 20 பாடல்கள்ல முதல் 8 பாடல்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய புகழ்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அடுத்து 9வது பாடல் சிவபெருமானிடம் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை வேண்டி கேட்கும்படியான செய்தியானது இருந்துட்டு. அடுத்து 10வது பாடலில் அங்கு நீராட செல்லக்கூடிய நீராடல் தொடர்பான செய்திகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பாடல்களிலுமே ஒவ்வொரு செய்திகளும் திருவெம்பாவை முழுக்க தத்துவார்த்தமான பல செய்திகளும் பொதிந்து கிடைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனுடைய முதல் பாடலை பார்த்தோமானால், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவ வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் பாடி வாழ்த்துளி போய் வீதிவாய் கேட்டெழுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே ஈதே என் தோழி பரிசியேல் ஓர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலின் பொருளை பார்த்தோமானால், சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அருட்பெருஞ்சோதியாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இறைவனினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாங்கள் உருகி பாடிக்கொண்டிருக்கின்றோம். அவருடைய புகழ்களை எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நீ வாள் போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்ணே, நீ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்டுட்டு தான் இருக்கிற. நீ இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய செவி என்ன ஏதாவது இரும்பினால் செய்யப்பட்ட வலிமையான செவியாக இருக்கிறதோ? நாங்கள் பேசுவது பாடுவது எதுவும் உன்னுடைய காதில் விழவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தோழியானவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழியை குறை கூறுவதாக குறிப்பிடுகின்றாள். அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்றொரு தோழியானவள் அதற்கு இல்லை, அவள் தவறாக உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, இவள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாள். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அந்த தோழியானவள் குறிப்பிடுகின்றாள், பெருமானின் நீண்ட பாதங்களை நாம் வாழ்த்து பாடிய அந்த பாடல்களை எல்லாம் அவள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாள். அப்படி கேட்டதனால் இறைவனை பற்றிய சிந்தனையில் அவள் அப்படியே விம்மி தன்னை முழுக்க மறந்து விட்டாள். அப்படி மறந்ததோடு மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு அன்னிச்சை செயலாக அவள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். தன்னுடைய படுக்கையில் அவள் புரண்டு படுத்து
புரண்டு கொண்டிருக்கின்றாள். உள்ளே இருக்கக்கூடிய தோழியினுடைய நிலைமை இதுதான். எனவே அவளை குற்றம் எதுவும் கூற வேண்டாம். இதுதான் உண்மை நிலை. அவளுடைய செயல் அனைத்தும் பாராட்டுவதற்குரியது என்று அந்த மற்றொரு தோழியானவள் அவளுக்கு அவளுடைய நிலையை எடுத்துக் கூறக்கூடியதாக இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. பொதுவாக திருவெண்பாவையில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான செய்திகளாக என்ன கூறுகிறார்கள் என்றால், சிவனை பற்றியும், பார்வதியின் பற்றியும் இருவர்களினுடைய அந்த அருட்பெரும் செயல்களை எல்லாம் எடுத்து கூறி துதிப்பாடுவதாக அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த திருவெண்பாவை. பொதுவாக இந்த திருவெண்பாவைக்குள் சிவன் கடவுள் ஒருவர் நீக்கமற நிறைந்திருக்கின்றான். அவனே பேர் இறைவன் என்றும் அவன் எங்கும் பிறவா யாக்கை பெரியவனாக இருக்கின்றான் என்றும், நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை நாம் நீக்கி வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துச் சொல்லக்கூடியதாக இந்த திருவெண்பாவை பாடலானது அமைந்திருக்கிறது. நன்றி. இச்சிறப்பானதொரு வாய்ப்பை நல்கிய வாகை தமிழ்ச் சங்கத்திற்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.